Phantom versatile rod. Okama wave power. Missile fluid. Daiwa catfish. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், போட்டால் இது மாதிரி காற்று பயங்கர சுரப்பாக இருக்குது, அதெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படின்னா மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டோம். வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். இதுவரைக்கும் ஆந்திராவில் இப்படி மீன் அடிக்காமல் இருந்தது இல்லை. 2 மணி நேரம் ட்ரை பண்ணோம், மீனே அடிக்கலை. நான் படுத்தியே தூங்கிட்டேன். அப்புறமா டக்குன்னு எழுப்புனாங்க. அவள் எழுப்பு மாதிரி தெரிஞ்சு யாருக்கும் ஒரு மீன் அடிச்சிருக்குன்னு. அதுதான் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன், நீங்களே பாருங்கள். போடுவா அதான் சொன்னீங்க வந்து ஜெட்டி நின்றுலாம் அவுத்துருச்சு. அணில் பல்லு மாதிரி 2 பல்லு. எடுக்கலாம் தூக்குடா விடுறா. சின்ன சீட்டி பிடிச்சிடாண்டா. ஹாய் காய்ஸ், இருடா எடுத்து விட்றா. ஒரு கையில் ராடுக்குது, ஜிடி ஒன்று இதை பிடிச்சி ரிலீஸ் பண்ண போகிறான். இப்போ வாயிலேருந்து வர வேண்டியது லைட்டாக தான் இருக்குது. எடுத்துருங்க இல்லை, நல்லா ஹூக் பண்ணி வரமாட்டேங்குது. நல்லா ஹூக் வேஸ்ட்டாக கைஸ். நாங்கள் போனோம் ஹேண்ட்மேட் சிக்கெட். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அடிலாம் வேறு லெவல் ஸ்லோ. ஹாய் கைஸ், இன்றைக்கி போட் ஃபிஷிங் போயிருந்தோம் ஆந்திராவுக்கு. வந்தோம், ஒன்றும் கேட்சஸ்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ரஃப் ஃபிஷ், ரொம்ப காற்று, ரொம்ப ரஃப், கம்மியான ஃபிஷ்ஷஸ் தான். சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் ஜஸ்ட் 3 hours தான் ஃபிஷிங் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டோம். சரி, கரைக்கு வந்துட்டு இந்த பசங்க மீன் வெட்டிட்டு நான் அந்த மீனை குக் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் யோசிச்சிருந்தேன், சரி எதனா பண்ணுவோன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்துல கேட்ஃபிஷ் அடிக்கும்னு சொன்னாங்க. சரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இந்த இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் மீன் பிடிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். போடு ப்ரோ அடிக்குது. மாடிஷ் என்ன ஃபைட்டு ராட்ல பண்ணா சூப்பரா இருக்கும். இது வேணாம் இங்க பாருங்க गाइस, வாய் கம்மி கறி மட்டும் எடுக்கலாம். எல்லாத்தையும் வேஸ்டேஜ் போட்டு இப்போ அகைன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றாங்க. அது சாவடிக்குவாங்க. ஓ அண்ணா அல்லாஹ் இதான் லாக். இங்க பாருங்க நம்ம போட்ட வெயிட். என்னன்னா ப்ரோ அதெல்லாம் வந்து பேலா இருக்கு ப்ரோ. வாளை வெட்டிடாதீங்க, பிடிக்க முடியாது. गाइस ரிலீஸ் பண்ண போறோம். கிட்ட வா. அழகா போயிடுங்க. அது கொஞ்சம் கேரா இருக்கு. போயிடுச்சு. பீஸ் போட்டுருக்கலாம்ல. பாருங்க, ஆன் ஸ்பாட் ஃபிஷிங்.
ஆன் ஸ்பாட் ஃபிஷிங். இதை காமி இதுல இருக்க மீட் எடுத்து மீன் பிடிச்சிட்டோம். இவர் வாயில போய் எம்ஜியோடைய வேஸ்டேஜ் எடுத்து மீன் பிடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்க வேணா மீன் பிடிக்கலாம்னு சொல்றதுக்கு உதாரணம் இதான். அடுத்த மீன் பிடிப்போம், நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இது வேணாம்ல? வேண்டாம். ஹேண்டில் பண்றது எப்படி சொல்றேன்? முள்ளு இருக்கு. தெரியும் பாரு. இப்படி பிடிங்க மீனை. இந்த சைடில் 2 முள்ளு இருக்கும். ஏற்றுறீங்க எல்லாமே. இந்த சைடில் முள்ளு இருக்கும். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றாகாது. அவ்வளோதான். இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். அழகாக போகுது. கிட்ட வாடா. பிளேல தானே இருக்கு. எம்ஜியோட வேஸ்டேஜ் அதை வச்சு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். என்னன்னே தெரில. இது எம்ஜியோட வேஸ்டேஜ் தானா? ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஹார்டாக இருக்கும். அது மண்டையில் வரும். அது அதோட பிரெயின் போல. ஓகேவா? ஓகே. இது எவ்வளோ பெரிய மீன் வாட்டை பொறுத்து காசு பண்ணுறேன். உள்ளே போய் போட்டாங்க. போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக். அடிக்குது. விடணும் பண்ண வேணும். அடி வச்சு விட்டுவாங்க. என்ன ப்ரோ கவர் அப்படியே உள்ள அப்படி வை ப்ரோ. ஓப்பன் பண்ணி உள்ள வர கவருக்குள்ள வருங்க. அப்படியே தூக்கிடுங்க. போடணா. இதுல ஹைலைட்டே என்ன, பக்கத்துல இருக்க ராஜேஷ் ப்ரோ இதுக்கு தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தியாடா இந்த கேட்ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. குட்டி இதுவும் நம்ம ரிலீஸ் தான் பண்ண போறோம். எந்த மீன் பிடிக்கிறோன்னு மேட்டர் இல்லை, ஆனால் ஃபிஷிங்கில் ஃபன் இருக்கா அதான் முக்கியம். நம்ம பண்ணு சொல்லு. நம்ம ஃபன்னு